Nvidiaவோட 1000 series கார்டு கூட இந்த FSR 3.0 சப்போர்ட் ஆக போகுது. இந்த ஹைப்பை கிரியேட் பண்றதுக்கு காரணமே இந்த கிராபிக்ஸ் கார்டு சப்போர்ட் தான். Nvidia அவங்களோட Dlss 3.5 லான்ச் பண்ணியிருந்தாங்க. ஸோ அதுக்கு காம்படிஷனா AMDமே இப்போ FSR 3.0வை லான்ச் பண்ணிட்டாங்க. ஆனால் இன்டர்நெட்டில் இப்போ அதிகமாக பேசுறது Dlss பற்றி கிடையாது, FSR பற்றி தான் பேசிகிட்டு இருக்காங்க. அதை பற்றி தான் இந்த வீடியோவில் ஃபுல்லாக பார்க்க போகிறோம். ஸோ நீங்கள் ஒரு Nvidia யூஸராக இருந்தால் இனிமேல் Dlss 3.5 பற்றி பார்க்கலன்னா அந்த வீடியோவை செக் பண்ணி பாருங்கள். அதில் நான் ஃபுல் டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன் இந்த Dlss 3.5 எப்படி ஒர்க் ஆகுது அப்படிங்கிறத பற்றி. ஸோ இந்த வீடியோவில் ஃபுல்லாக நாம FSR 3.0வை மட்டும் பற்றி பார்க்கலாம். ஸோ நான் அந்த Nvidiaவோட Dlss 3.5 வீடியோவில் சொல்லியிருந்தேன். அப்ஸ்கேலிங், அப்புறமா ஃப்ரேம் ஜென்ரேஷன், அப்புறமா ரீகன்ஸ்ட்ரக்ஷன், இது எல்லாமே சேர்ந்து ஒர்க் ஆகி தான் ஒரு நல்ல அவுட்புட்டை கொடுக்குது. அதை மாதிரி சொல்லியிருந்தேன். இங்கேயுமே அதே மாதிரி தான் FSR 3.0 கூட சூப்பர் ரெசல்யூஷன் ஒர்க் ஆகுது, அதாவது அப்ஸ்கேலிங் டெக்னாலஜி தான். அது கூடவே ஃப்ரேம் ஜென்ரேஷனுமே ஒர்க் ஆகுது, அதாவது நம்ம Nvidiaவில் பார்த்த மாதிரி. ஆனால் AMD இங்கே அதுக்கு ஒரு டிஃப்ரெண்ட் நேம் கொடுத்துருக்காங்க, ஃப்ளூயிட் மோஷன் அந்த மாதிரி கொடுத்துருக்காங்க. இது கொஞ்சம் டிஃப்ரெண்டான டெக்னாலஜியில் ஒர்க் ஆக போகுது. ஆனால் இதை பற்றி AMD ரொம்ப டீட்டெயிலாக எதுவும் சொல்லலை, அதனால் என்னால் சொல்ல முடியாது. ஆனால் இது ஃப்ரேம் ஜென்ரேட் பண்ணோம் Nvidiaவில் நம்ம பார்த்த மாதிரி, அப்படி தான் சொல்லியிருக்காங்க. இது கூடவே AMDயோட ஆன்டி லேக் அப்படின்னு ஒரு டெக்னாலஜி ஒர்க் ஆக போகுது. நீங்கள் தான் போட்ட Nvidiaவோட வீடியோவை பார்த்துருந்தீங்கன்னா உங்களுக்கு கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கும். அந்த ஃப்ரேம் ஜென்ரேஷன் அடிஷ்னலாக ஃப்ரேம் ஜென்ரேட் பண்ணும்போது அங்கே கேமில் நமக்கு லேட்டன்சி இன்க்ரீஸ் ஆகுது. ஸோ அந்த லேட்டன்சியை ரெடியூஸ் பண்ணுறதுக்காக தான் AMD இங்கே ஆன்டி லேக் அப்படின்னு ஒரு டெக்னாலஜி எடுத்துகிட்டு வந்திருக்காங்க. இந்த ஆன்டி லேக் என்ன பண்ணுவோம்னா, அந்த மாதிரி லேட்டன்சி ஜென்ரேட் ஆகும்போது அந்த லேட்டன்சியை கம்மி பண்ணும். ஸோ Nvidia கிட்டேயுமே இதுக்கு ஆப்போசிட்டாக ஒரு டெக்னாலஜி இருக்குது, அதுதான் Nvidiaவோட ரிஃப்ளெக்ஸ். அண்ட் அந்த Nvidiaவோட ரிஃப்ளெக்ஸ் என்ன பண்ணுவோம்னா, இன் கேம், அதாவது கேமுக்குள்ளேயே அந்த செட்டிங்ஸ் இருந்தால் தான் ஆன் பண்ண முடியும். ஆனால் AMD கிட்ட அப்படி கிடையாது. AMDயோட அல்டர்னேட் சாஃப்ட்வேர்லேயே இந்த ஆப்ஷன் இருக்கும். நம்ம அதுக்குள்ளேயே இந்த ஆன்டி லேக்கை ஆன் பண்ணிட்டோம்னா இந்த லேட்டன்சி கம்மியாகும். அது உண்மையிலேயே ஒரு நல்ல விஷயம் தான், காம்படிட்டிவ் கேம்ஸில் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஆனால் எந்த அளவுக்கு கம்மி பண்ணும் அப்படிங்கிறத இனிமேல் AMD சொல்லலை. ஆனால் கம்மி பண்ணும் கண்டிப்பாக. நம்ம நார்மலாக ஒரு ஃப்ரேம் ஜென்ரேட் பண்ணி லேட்டன்சி இன்க்ரீஸ் ஆகும்போது அதுலேருந்து கண்டிப்பாக இது கம்மி பண்ணி தான் எடுத்துகிட்டு வரும். ஸோ இங்கே AMDயோட FSR கூட சூப்பர் ரெசல்யூஷன், அப்புறமா ஃப்ரேம் ஜென்ரேஷன், அதாவது ஃப்ளூயிட் மோஷன், அப்புறமா இந்த ஆன்டி லேக், இது மூணும் சேர்ந்து தான் ஒர்க் பண்ண போகுது. அப்போ தான் ஒரு நல்ல அவுட்புட்டை கொடுக்கும். ஸோ அப்புறமா இது எந்தெந்த கிராபிக்ஸ் கார்டுக்கு ஒர்க் ஆகும், இதுதான் இங்கே ஒரு மெயின் பெரிய டாப்பிக்கே. இந்த ஹைப்பை கிரியேட் பண்ணுறதுக்கு காரணமே இந்த கிராபிக்ஸ் கார்டு சப்போர்ட் தான். ஏன்னா AMD அவங்களோட புதிய கார்டுக்கு மட்டும் இல்லை, ஓல்டு கார்டுக்கும் எடுத்துகிட்டு வந்திருக்காங்க. ஓல்டு கார்டுன்னு நீங்கள் சொல்ல போனால் AMDயோட 6000 சீரியஸுக்கு மட்டும் கிடையாது, 5000 சீரியஸுக்கும் கிடையாது, 500 சீரியஸுக்கு கூட எடுத்துகிட்டு வந்திருக்காங்க. ஸோ என்னென்ன கார்டு சப்போர்ட் ஆக போகுது அப்படிங்கிறத நான் சொல்கிறேன். அது மட்டும் கிடையாதுங்க, AMD கார்டுக்கு மட்டும் இல்லை, Nvidia கார்டுக்கு கூட இந்த FSR சப்போர்ட் ஆக போகுது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. Nvidiaவிலையுமே நீங்கள் Dlss 3.5 சப்போர்ட் ஆகணும்னா உங்ககிட்ட ஒரு 3000 4000 கார்டு இருக்கணும். ஆனால் இங்கே அவங்க Nvidiaவோட 1000 சீரியஸ் கார்டு கூட இந்த FSR 3.0 சப்போர்ட் ஆக போகுது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நீங்கள் நினச்சி பாருங்கள், உங்ககிட்ட ஒரு GTXோட 1050 இருக்குது, உங்ககிட்ட அப்போ கூட அப்ஸ்கேலிங் பண்ணி லேட்டஸ்டான AAA டைட்டில் கேம்ஸை ப்ளே பண்ண முடியும். ஸோ அந்த அளவுக்கு இந்த AMD ப்ராமிஸ் பண்ணியிருக்காங்க இந்த FSR 3.0 ஒரு ஓல்டு கார்டில் கூட ஒர்க் ஆக போகுதுன்னு. இந்த ரீசனால தான் இன்டர்நெட்டே ரொம்ப ஹைப்பாக இருக்குது. ஓல்டு கிராபிக்ஸ் கார்டு இருந்தால் கூட நீங்கள் AAA டைட்டில் கேம்ஸ் ப்ளே பண்ணலாம் அப்படின்னு போய் சொல்லியிருக்காங்க. ஸோ என்னென்ன கிராபிக்ஸ் கார்டு எந்தெந்த டெக்னாலஜிக்கு சப்போர்ட் ஆக போகுது அப்படிங்கிறத நான் டீட்டெயிலாக சொல்கிறேன் கேளுங்க. ஸோ நான் ஸ்டார்டிங்லேயே சொல்லியிருந்தேன், இந்த FSR 3.0ங்கிறது அப்ஸ்கேலிங், அப்புறமா ஃப்ரேம் ஜென்ரேஷன், இந்த ஆன்டி லேக், இது எல்லாம் சேர்த்து தான் ஒர்க் ஆகும். ஸோ இந்த மூணு டெக்னாலஜியுமே உங்களுக்கு சரியாக ஒர்க் பண்ணணும்னா உங்ககிட்ட மினிமமாக AMDயோட RX 5000 சீரியஸ் கிராபிக்ஸ் கார்டு இருக்கணும், இல்லை அதுக்கு மேலே இருக்கணும். Nvidia கிட்டே இருந்து RTXோட 20 சீரியஸ் இருக்கணும். ஆனால் அவங்க ரெக்கமெண்ட் பண்ணுறது AMDயோட RX 6000 சீரியஸ், அப்புறமா Nvidiaவிலேருந்து 3000 சீரியஸ். அது ரெக்கமெண்டட் தான், ஆனால் சப்போர்ட் பண்ணுறது AMDயோட 5000 சீரியஸ்லேருந்தே சப்போர்ட் ஆகுது, Nvidiaவோட RTX 20 சீரியஸ்லேயே சப்போர்ட் ஆகுது. ஸோ நான் சொல்லியிருந்தேன் GTXோட 1000 சீரியஸே சப்போர்ட் ஆகுது, ஆனால் எங்கள் RTXோட 20000 சொல்கிறேனே அப்படின்னு நினைக்கலாம். அதுவுமே சப்போர்ட் இருக்குது, எதுன்னு சொல்கிறேன். அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா, FSR 3.0வோட அப்ஸ்கேலிங் டெக்னாலஜி இருக்குல்ல, அதுதான் Nvidiaவோட RTX 1000 சீரியஸ்லேருந்தே சப்போர்ட் ஆக போகுது, AMDயோட 500 சீரியஸ்லேருந்தே சப்போர்ட் ஆக போகுது. அது எந்தெந்த கிராபிக்ஸ் கார்டுன்னு சொல்கிறேன். AMD சைட்லேருந்து இந்த FSR 3.0வோட அப்ஸ்கேலிங் சப்போர்ட் பண்ணுறதுக்கு மினிமம் அவங்கக்கிட்ட AMDயோட RX 590 கிராபிக்ஸ் கார்டு இருந்தாலே போதும். அது Nvidia கிட்டே இருந்து GTXோட 10 சீரியஸ் கிராபிக்ஸ் கார்டு இருந்தாலே போதும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. 10 சீரியஸ் கிராபிக்ஸ் கார்டுனா மினிமமாக 1050 அதுலேருந்து தான் ஸ்டார்ட் ஆகுது. ஆனால் நிறைய பேர் இப்போவுமே இன்டர்நெட்டில் சொல்லிட்டு இருக்காங்க Nvidiaவோட 710 சப்போர்ட் ஆக போகுது, 730 சப்போர்ட் ஆக போகுது அப்படின்னு. நான் ரிசர்ச் பண்ணி பார்த்த வரைக்குமே Nvidiaவோட 710 730 அதுக்கெல்லாம் சப்போர்ட் ஆகிற மாதிரி எந்த ஒரு நியூஸுமே கிடையாது. ஸோ நீங்கள் 710 730 வச்சுருக்கீங்கன்னா இதை நம்பி இருக்காதீங்க.
ஆனால் மோஸ்ட்லி இது ஸ்டார்டிங் பண்ணுறது ஜிடிஎக்ஸோட 1050 கிராஃபிக்ஸ் கார்டில் ஸ்டார்ட் பண்ணும். நான் பார்த்த லீக்ஸ் நியூஸை பற்றி பார்க்கும்போது எனக்கு மினிமமாக ஜிடிஎக்ஸோட 1050 கிராஃபிக்ஸ் கார்டு இருக்கணும் அப்படின்னு தெரியுது. ஏஎம்டி சைட்லேருந்து ஏஎம்டியோட RX 590 வேணும் அப்படின்னு தெரியுது. ஸோ அப்புறமா அவங்க ரெக்கமெண்ட் பண்ணுறது இப்போவுமே ஏஎம்டியோட RX 5000 சீரியஸ் தான், NVIDIAவோட RTX 20000 சீரியஸ் தான். இது அவங்க ரெக்கமெண்ட் பண்ணுறது. ஆனால் மினிமமாக அவங்கக்கிட்ட ஒரு NVIDIA சைட்லேருந்து ஜிடிஎக்ஸோட 1050 இருந்தாலே இந்த டெக்னாலஜி சப்போர்ட் ஆகும். அப்போ கூட நீங்கள் NVIDIA கார்டில் ஏஎம்டியோட FSR வச்சு நீங்கள் அப்ஸ்கேலிங் பண்ணி லேட்டஸ்ட்டான கேம்ஸ் உங்களால் ப்ளே பண்ண முடியும். ஸோ இந்த அப்ஸ்கேலிங் சொல்லும்போது கண்டிப்பாக ஒரு புதுசாக பார்க்குறவங்களுக்கு கண்டிப்பாக டவுட் வரும். ஸோ இந்த அப்ஸ்கேலிங் என்னன்னா, நீங்கள் ஒரு கேம் ப்ளே பண்ணிட்டு இருக்கீங்க 1080pல, உங்களுக்கு 60 FPS வருதுன்னா அதுவே நீங்கள் அந்த கேமோட ரெசல்யூஷனை கம்மி பண்ணி 720pல எடுத்துகிட்டு வந்தீங்கன்னா இன்னும் அதிகமான FPS கிடைக்கும். ஸோ இங்கே என்ன பண்ணுறாங்கன்னா, இந்த அப்ஸ்கேலிங் டெக்னாலஜியில் கேமை லோவர் ரெசல்யூஷனில் ரன் பண்ணுவாங்க, அதாவது 720pல ரன் பண்ணுவாங்க. ஆனால் நீங்கள் இந்த அப்ஸ்கேலிங் ஆன் பண்ணும்போது நீங்கள் 720pல தான் நேச்சுரலாக நீங்கள் கேமை ரன் பண்ணுவீங்க. ஆனால் இது அப்ஸ்கேலிங் பண்ணி 1080pல காமிக்கும். அதாவது கேம் நேட்டிவாக 720pல தான் ரன் ஆகிட்டு இருக்கு. ஆனால் அவங்க அந்த இமேஜை பெருசு பண்ணி 1080pல உங்களுக்கு காட்டுவாங்க. ஸோ அதனால் அதே எஃப்பிஎஸும் உங்களுக்கு கிடைக்கும், பர்ஃபார்மன்ஸும் நல்லா இருக்கும். இதனால தான் ஓல்டு கிராஃபிக்ஸ் கார்டில் கூட உங்களால் லேட்டஸ்டான கேம்ஸை ப்ளே பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அந்த மாதிரி தான் ஏஎம்டி இந்த அப்ஸ்கேலிங் டெக்னாலஜியை மட்டும்தான் ஓல்டு கிராஃபிக்ஸ் கார்டுக்கு எடுத்துகிட்டு வந்திருக்காங்க. இந்த ஃப்ரேம் ஜென்ரேஷன் அது எல்லாம் இந்த ஓல்டு கிராஃபிக்ஸ் கார்டில் சப்போர்ட் ஆகாது. ஆனால் இந்த அப்ஸ்கேலிங் டெக்னாலஜி கண்டிப்பாக சப்போர்ட் ஆகும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த டெக்னாலஜி எப்போ நமக்கு சப்போர்ட் ஆக போகுது, எந்தெந்த கேம்ஸில் வரப்போகுது அப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போ வரைக்கும் ஏஎம்டி ஒரு 12 கேம்ஸில் இதை இன்டெகிரேட் பண்ண போகிறாங்க. அதாவது ஆல்ரெடி ஒரு 12 கேம்ஸில் ஒர்க் பண்ண போகிறாங்க. லேட்டஸ்ட்டாக ரிலீஸ் ஆன ஃபோர்ஸ்போக்கன், அப்புறமா சைபர் பங்க், இந்த மாதிரி கேம்ஸில் கொஞ்சம் இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருக்காங்க. கூடிய சீக்கிரமே ஒரு 1 or 2 மந்தில் நெக்ஸ்ட் வரப்போகிற அப்டேட்டில் இந்த FSR 3.0 எனபிள் ஆகிடும். அந்த டைமில் நம்மளால் இதோட பர்ஃபார்மன்ஸை கண்டிப்பாக பார்க்க முடியும். Dlss 3.5 கூட கம்பேர் பண்ணி பார்க்க முடியும். என்னால் முடிஞ்சால் கண்டிப்பாக நான் அப்போ கூட ஒரு வீடியோ போடுறேன். அப்புறமா ஓல்டு கிராஃபிக்ஸ் கார்டுக்கெல்லாம் சப்போர்ட் பண்ண போகிறேன்னு சொல்லியிருந்தேன்ல, அது இப்போ வர போகிறது இல்லை, நெக்ஸ்ட் இயர் ஸ்டார்டிங்னு சொல்லியிருக்காங்க. அதாவது நெக்ஸ்ட் இயர் Q1 அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ நெக்ஸ்ட் இயரில் ஒரு 3 month இல்லைனா 4 monthக்குள்ளே கண்டிப்பாக வந்துடும். ஆனால் இதை எப்படி எடுத்துகிட்டு வர போகிறாங்க அப்படிங்கிறத அவங்க சொல்லலை. ஸோ அப்புறமா இன்னொரு விஷயம் என்னென்னா, Unreal Engine 5 இதை பற்றி நிறைய பேர் என்னோட கமெண்ட்ஸில் கூட கேட்டிருந்தீங்க. Unreal Engine 5க்கான PC பில்ட் பண்ணுறது அப்படின்னு கேட்டிருந்தீங்க. இந்த ஏஎம்டியோட FSR 3.0 Unreal Engineல கூட வரப்போகுது, அதாவது Unreal Engine 5ல வரப்போகுது. ஸோ இதை எப்படி எடுத்துகிட்டு வர போகிறாங்கன்னா, ஒரு பிளக்இன் எடுத்துகிட்டு வர போகிறாங்க. அந்த பிளக்இன்னை நாம Unreal Engineல போட்டோம்னா FSR 3.0வோட சப்போர்ட் கூட இருக்கும். ஸோ Unreal Engine 5ல மட்டும் கிடையாது, இன்னும் நிறைய பிளாட்ஃபார்மில் அவங்க இந்த FSR 3.0வை எடுத்துகிட்டு வர போகிறாங்க. அதுவும் இல்லாமல் இதை கன்சோலில் கூட எடுத்துகிட்டு வர போகிறாங்க. நீங்கள் ஹேண்ட்ஹெல்ட் கேமிங் கன்சோலில் கூட இந்த FSR 3.0வோட சப்போர்ட்டை எதிர்பார்க்கலாம். ஸோ இப்போ உங்களுக்கு ஒரு டவுட் இருக்கலாம், ஏஎம்டியோட 5600G 5700G அதாவது APU PC பில்ட் இதில் இந்த சப்போர்ட் வருமானு கேட்டிங்கன்னா, அதுக்கு அவங்க அஃபிஷியலாக எந்த ஒரு நியூஸுமே சொல்லலை. ஆனால் எனக்கு தெரிஞ்ச வரைக்குமே கண்டிப்பாக அவங்களால எடுத்துகிட்டு வர முடியும். ஸோ அந்த APU பில்ட் பண்ணவங்க கூட இந்த டெக்னாலஜி அவங்க PCலையுமே எதிர்பார்க்கலாம். ஸோ அப்புறமா இந்த FSR 3.0 எந்தெந்த குவாலிட்டி எந்தெந்த செட்டிங்ஸில் வரப்போகுது அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஸோ முதல் செட்டிங் FSR 3.0 நேட்டிவ். இந்த நேட்டிவ் செட்டிங்ஸில் ஹை குவாலிட்டியில் இது ரெண்டர் பண்ணும். ஏஎம்டியோட ஓன் ஆன்டி அனலைசிங் டெக்னாலஜி அதை யூஸ் பண்ணும். அது அந்த எட்ஜஸ் எல்லாம் ஷார்ப் பண்ணி கொடுக்கும். அது கூடவே இன்னும் கொஞ்சம் ஷார்ப்பனிங் டெக்னாலஜியை யூஸ் பண்ணும். அப்புறமா எந்த ஒரு அப்ஸ்கேலிங்குமே கிடையாது. நம்ம என்ன ரெசல்யூஷனில் அந்த கேமை ரன் பண்ணுறோமோ அதே ரெசல்யூஷனில் அப்படியே தான் ரன் ஆகும். அப்புறமா FSR 3.0 குவாலிட்டி முடிஞ்ச வரைக்குமே பெஸ்ட்டான ஒரு இமேஜ் குவாலிட்டியை கொடுக்கும். அது கூடவே அப்ஸ்கேலிங்குமே யூஸ் பண்ணும், அதாவது இன்னும் கொஞ்சம் FPSக்காக. ஸோ அதுக்கப்புறமா FSR 3.0 பேலன்ஸ். இந்த பேலன்ஸில் என்ன பண்ணுவோம்னா, கொஞ்சம் குவாலிட்டியில் காம்ப்ரமைஸ் பண்ணும், முடிஞ்ச அளவுக்கு பர்ஃபார்மன்ஸையுமே இம்ப்ரூவ் பண்ணும் அப்ஸ்கேலிங் டெக்னாலஜியை யூஸ் பண்ணி. அப்புறமா FSR 3.0 பர்ஃபார்மன்ஸ். இந்த செட்டிங்ஸில் அது இமேஜ் குவாலிட்டியை பற்றி எல்லாம் அந்த அளவுக்கு கேர் பண்ணாது, முடிஞ்ச வரைக்குமே மேக்ஸிமம் FPS எடுத்துகிட்டு வரும். அதே வேளையில் அப்ஸ்கேலிங் டெக்னாலஜியுமே இதை கூட யூஸ் பண்ணும். அப்புறம் நான் சொல்லியிருந்தேன், ஒரு 12 கேம்ஸுக்கு மட்டும் நான் இது சப்போர்ட் ஆக போகுது. FSR 2 எடுத்தால் கூட கிட்டத்தட்ட ஒரு 300 கேம்ஸ் கிட்ட தான் சப்போர்ட் ஆக போகுதுன்னு. ஆனால் இந்த FSR 3.0ல ஸ்பெஷலாக ஒன்று சொல்லியிருக்காங்க. கிட்டத்தட்ட ஓல்டு கேமாக இருந்தாலும் சரி, எந்த அளவுக்கு பழைய கேம்ஸாக இருந்தாலும் சரி, லேட்டஸ்ட் கேம்ஸாக இருந்தாலும் சரி, அந்த கேம் DirectX 11 இல்லைன்னா DirectX 12 அந்த இதில் ரன் ஆகுதுன்னா கண்டிப்பாக அந்த எல்லா கேம்ஸ்லேயுமே இந்த ஃப்ரேம் ஜென்ரேஷன், ஃப்ளூடு மோஷன், அப்புறமா இந்த சூப்பர் ரெசல்யூஷன் எல்லாமே ரன் ஆகும். அதுக்கு நாம் ஆன் பண்ண வேண்டியது HyperRxை மட்டும்தான் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த HyperRxங்கிறது ஒரே கிளிக் பட்டனில் இந்த அப்ஸ்கேலிங், ஃப்ரேம் ஜென்ரேஷன், இந்த ஆன்டிலாக் எல்லாமே சேர்ந்து ஆன் ஆகும். அதுதான் HyperRx. இந்த HyperRxை பற்றி நான் தனியாகவே ஒரு வீடியோ போட்டிருந்தேன், அதை பார்க்காதவங்க மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக ஒரு AMD யூஸராக இருந்தால் அது யூஸ்ஃபுல்லாக இருக்கும்.
ஸோ இந்த மாதிரியுமே அவங்க சொல்லியிருக்காங்க. ஸோ இதுக்கு மேலே என்ன சொல்லியிருக்காங்கன்னு கேட்டால் இதுக்கு மேலே எதுவுமே சொல்லலை. அதை அந்த என்விடியாவோட வீடியோவை பார்த்தீங்கன்னா நான் இன்னும் ரொம்ப டீட்டெயிலாக சொல்லியிருப்பேன். ஏஏ எந்த இடத்துல இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருக்காங்க, DLSS எப்படி ஒர்க் ஆக போகுது அப்படின்னு நிறைய விஷயங்களை சொல்லியிருந்தேன். ஆனால் இந்த AMD பொறுத்த வரைக்குமே அவங்க அந்த அளவுக்கு டீட்டெயில் எல்லாம் சொல்லலை. கேம்ஸ்காமில் ஏதோ ஒரு இன்டர்வியூக்கு கேள்வி கேட்ட மாதிரி தான் கேட்டிருந்தாங்களே தவிர ரொம்ப டீட்டெயிலாக எல்லாம் சொல்லலை. இந்த மாதிரி ஒரு ஓவர் வியூவாக சொல்லியிருந்தாங்க. ஓல்டு கிராஃபிக்ஸ் கார்டுக்கு சப்போர்ட் ஆக போகுது, இந்தந்த கேம்ஸுக்கு சப்போர்ட் ஆக போகுது, இந்தந்த டெக்னாலஜி எடுத்துகிட்டு வர போகிறோம், ஆனால் அது எப்படி ஒர்க் ஆக போகுது, இதை எப்படி NVIDIA கிராஃபிக்ஸ் கார்டுக்கு நாங்கள் எடுத்துகிட்டு வர போகிறோம் அப்படிங்கிற எந்த ஒரு விஷயமே சொல்லலை. இது டிரைவர் லெவல் ஒர்க் ஆக போகுது அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ ஸ்பெஷலாக எந்த ஒரு ஹார்ட்வேருமே தேவைப்படாது. ஆனால் இருந்தாலுமே அவங்க ரெக்கமெண்டடாக AMDயோட 6000 கிராஃபிக்ஸ் கார்டாக சொல்லியிருக்காங்க. ஆனாலுமே அவங்க சொல்கிறாங்க ஓல்டு கிராஃபிக்ஸ் கார்டுமே சப்போர்ட் ஆகும் இந்த அப்ஸ்கேலிங் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆனால் இதை NVIDIA கார்டுக்கு எந்த அப்டேட் மூலமாக எடுத்துகிட்டு வர போகிறாங்கன்னு தெரியல. ஓல்டு கேம்ஸுக்கு கூட சப்போர்ட்னு சொல்லியிருக்காங்க. ஆனால் ஓல்டு கேம்ஸுக்கு அப்டேட் கொடுத்து இதை சப்போர்ட் பண்ண வைக்கிறதுங்கிறது இம்பாசிபிள். ஸோ அவங்க சாஃப்ட்வேர் மூலமாக தான் கண்டிப்பாக எடுத்துகிட்டு வரணும். ஆனால் எந்த சாஃப்ட்வேர் எப்படி எடுத்துகிட்டு வர போகிறாங்க எதுவுமே தெரில. இப்படி ஒரு டெக்னாலஜி இருக்குது ஒர்க் ஆக போகுது அப்படின்னு சொல்லி முடிச்சுட்டாங்களே தவிர அது எப்படி ஒர்க் ஆக போகுது, அதை எப்படி எடுத்துகிட்டு வர போகிறாங்க அப்படிங்கிறது எதை பற்றியுமே AMD சொல்லலை. ஸோ AMDயோட டெக்னாலஜி நல்லா தான் இருக்குது. ஆனால் அவங்க இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ப்ளனேஷன் கொடுத்துருக்கலாம். ஏன்னா அந்த FSR 3.0 பற்றி நிறைய டவுட்ஸ் இருக்குது. அவங்க சொன்ன எல்லா டெக்னாலஜியுமே நிறைய டவுட்ஸ் இருக்குது. ஆனால் அதுக்கான ஆன்சர் தான் கிடையாது. ஸோ அதுக்கான ஆன்சர் தெரியணும்னா கண்டிப்பாக நெக்ஸ்ட் இயர் ஸ்டார்டிங் வரைக்குமே வெயிட் பண்ணி தான் ஆகணும்னு நினைக்கிறேன். அதுக்கு முன்னாடி ஏதாவது லீக்ஸ் வந்துச்சுன்னா கண்டிப்பாக நான் உங்களுக்கு அப்டேட் பண்ணுறேன். ஸோ இன்னும் உங்களுக்கு FSR 3.0 ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா கமெண்ட்டில் கேளுங்க. என்னால் முடிஞ்சால் நான் கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு எக்ஸ்ப்ளனேஷன் கமெண்ட்டில் ரிப்ளை பண்ணுறேன். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா இந்த வீடியோக்கு லைக் பண்ணுங்கள். என்னோட சேனலுக்கு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.